ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க. நம்மளால் இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. நம்மளும் வந்துட்டு தமிழ்நாடு வந்து ஒரு 9-10 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் ஊருக்கு போக வேண்டியது தான். சிஸ்டர் கூட கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சிஸ்டர் எப்போ ஒடிசாவுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுமே டிக்கெட்டு போட்டோம், போக வேண்டியது தான். எதுக்கு ஒடிசா போகிறோம்னா, இப்போ வந்துட்டு மழை சீசன் தானே. இப்போ வந்துட்டு நெல் போடுவாங்க, அங்கே நெல் போடுவாங்க. அதுக்காக சுவைன் போகிறாங்க. அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியலைங்க. அப்பாவோட முடியலை. போன வருஷமெல்லாம் அப்பா தான் எல்லாமே பண்ணினாங்க. ஆனால் அப்பாவுக்கு அந்தளவுக்கு உடம்பு வந்துட்டு உடம்பு ஒத்துழைக்கல, ரொம்ப முடியாமல் தான் இருக்காங்க. ஆனால் அப்பாவோட முடியலை. தோனி வரால் தான் இருக்குது. தோனிக்கு அந்தளவுக்கு வந்துட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியாது. அதனால தான் சுவைனை வர சொல்லிட்டாங்க. வந்து நெல்லெல்லாம் பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாடு வந்துடுவாங்க. நான் வந்துட்டு தெரியலை, எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நான் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படின்ட்டு. எதுக்குன்னா இங்கே நம்ம வந்துட்டு இருக்கலாங்க. நானுமே வேலைக்கு போனால் இங்கே கண்டிப்பாக நானுமே வேலைக்கு போகணும். சுவைனும் வேலைக்கு போனால் இப்போ வந்துட்டு அவங்க நமக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு சேஃப்டி பண்ணலாங்க. இங்கே வந்துட்டு அவங்க வேலை பார்க்குறது எப்படின்னா, வாங்குற காசு அப்படியே எங்களுக்கு செலவுக்கே போகணுங்க. அங்கே ஒடிசாவில் வீட்டுக்கும் பணம் அனுப்ப முடியல. அதுவும் இல்லாமல் எதுவுமே நமக்கு சேஃப்டி இல்லை. வாங்குற காசு வீட்டு வாடகை, தண்ணி வாடகை, கரண்ட்டு பில்லு, அப்புறம் மளிகை பில்லு, இதே மாதிரி போகுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு ஆள் நம்ம வேலை பார்த்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் வேலைக்கு போனால் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் வேலைக்கு போனால் இந்த ஊரில் கண்டிப்பாக நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கலாம். நான் ஒரு முடிவு பண்ணி இருக்கு, பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒடிசா போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரி, ஓகே. டிக்கெட்டு போட்டது எனக்கு மனசுலேயே சொல்லியிருந்தாங்க, ஊருக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, அங்கே தானே போயாகணும். ஸ்பைனுமே வந்துட்டு இங்கே கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க. அவங்க வேலை பார்க்குற தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற வேலையை தான் நானுமே அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அவங்க வந்துட்டு தீபாவளி வரை தான் இருப்பாங்க. அவங்களுமே வந்துட்டு ஒடிசா வந்துடுவாங்க. ஒடிசா வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க அங்கே ஒடிசாவில். அப்புறம் பூவாவுமே வந்துட்டு நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே என்கிட்ட தமிழ் பேசுகிறான். ஸ்வயன்கிட்ட ஒடியாக பேசுகிறான். எங்கள் 2 பேர்கிட்ட கரெக்டாக என்கிட்ட என்ன வேணும் அவங்கள்ட்ட பேச முடியாதோ ஓரளவுக்கு பேசுகிறான் பூவா. சரி, நானுமே ரொம்ப வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேங்க. என்னன்ட்டா, பூவா வந்துட்டு நம்ம இங்கேயே படிக்க வச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேயே ஸ்கூல் இருக்குங்க பக்கத்துலேயே. இங்கேயே படிக்க வச்சு போகணும். இங்கேயே நம்ம வந்துட்டு அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கலாம். ரொம்ப பிளானெல்லாம் எப்படி போயிடுச்சுங்க. நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒடிசாவில் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம், வீடியோவில் போட்டிருப்பேன். ஒடிசாவில் வந்துட்டு ஆம்பளைங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் பொம்பளைங்க கேட்கணுங்க. ஒரே பிடிவாதமாக இருப்பாங்க. சொல்கிற பட்சம் கேட்க மாட்டாங்க. நம்ம பேசுகிறது எதிர்படாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா காதுகளோட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரிங்க. அதனால் அவங்க வந்துட்டு அவங்க ஒடிசாவில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நானுமே வந்துட்டு என்ன பண்ணுறது. சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன சமைச்சோங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு நேற்று சண்டேவா ஒரு வீடியோமே நான் எடுக்கலைங்க. நேற்று வந்துட்டு ஸ்வைனுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன்லேயே இருந்தேன். அவங்க வந்துட்டு மேட்ச் விளாட போயிட்டாங்க. காலையிலே ஓடிட்டாங்க 8 மணிக்குமே. வீட்லேயும் காய்கறி சாப்பிட எதுவுமே செய்யலை. ஓடிட்டாங்க வந்துடும் சொல்லிட்டு. அதில் டென்ஷன்லேயே இருந்துட்டு சண்டை போடணும்னா ஒரு முடிவோடையே இருந்துக்கிட்டே ஒரு டென்ஷனில் இருந்துட்டேன். நான் நேற்று நம்ம வீடியோ கொடுக்கல. அதே இவங்க வந்துட்டு டிக்கெட் வேறு போட்டாங்க ஒடிசா போகிறதுக்கு. கொஞ்சம் மனசு அப்செட் ஆகிட்டுங்க. அதனால தான் இப்போ எனக்கு யோசனை அங்கேயே போயிடுச்சு எனக்கு. சரி, ஓகே. சரி, வாங்க நம்ம என்ன வீடியோ என்ன சமைச்சிருக்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸ்வைனுக்கு வந்துட்டு இப்போ வந்து டே ஷிஃப்ட் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் காலையில் நேரமாக எந்திரிச்சு சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும். நான் இப்போ சோறு தான் கொடுக்குறேன். காலையில் என்ன செய்கிறதுனே தெரியலங்க. அதனால் சாப்பாடாக செஞ்சிடுறது. அப்புறம் டீமே பால் சூடு பண்ணி வச்சுருக்குறேன். டீ போட்டு கொடுக்கணும். ஸ்வைனுமே எந்திரிச்சிட்டாங்க. பூவை தூக்கி வச்சுட்ருக்காங்க. பூ அழுத்துட்டு இருந்தான். எனக்கு குக்கர் சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குதுங்க. நான் வடிக்க போகிறேன். அதுக்கு தான் வடிக்கிறதுக்கு தான் இதில் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன் சாப்பாடு. குக்கரில் செஞ்சு சாப்பிட்ற சாதாரண அது தொப்பை விழுகுங்க. உண்மையில தொப்பை விழுகுது. எனக்குமே ஸ்வைனுக்குமே இப்போ பூவாவுக்குமே குக்கர் சாப்பாடு கொடுக்குறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலை. இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்வைனுக்குமே காலைல சாப்பாடு தான் கொடுக்குறேன். டைம் பாருங்க, மணி 7:30 மணியாக போதான். ஸ்வைன் வந்துட்டு 7:45 போல் போவாங்க. அப்புறம் சாப்பாடு
அப்புறம் சாம்பார் தான் வச்சேன். அவங்களுக்கு வந்துட்டு சாம்பார் தாங்க பிடிக்கும். சாம்பார் பருப்பு குழம்பு தான். மற்ற புளி குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, அந்தமாரி குழம்பெல்லாம் தெரியவும் தெரியாது, பிடிக்கவும் பிடிக்காதுங்க. அவங்க ஊரில் ஒடிசாவில் வந்துட்டு ஒரே குழம்பு தாங்க, பருப்பு குழம்பு டால்னு சொல்லுவாங்க. அந்த குழம்பு மட்டும் தாங்க செய்வாங்க டெய்லியுமே. அதே சாப்பிட்டு இங்கேயுமே அதே டெய்லி வைக்க சொல்லுவாங்க. நான் தான் காய்கறி போடுவேன். இதில் காய்கறி கூட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி வெண்டைக்காய் குழம்பு, புளி குழம்பு, வெந்தய குழம்பு, அந்த குழம்பு எதுவுமே இல்லை. டெய்லி இப்படியே தாங்க. சண்டே மட்டும் நான்வெஜ் எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதுவுமே உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, பாவக்காய் மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணியிருக்கேன். நீ என்ன, உனக்கு என்ன வேணும்? வா, பல்லு விளக்கி விட்றேன், வா. நீ இது இன்னும் பல்லு விளக்காமல் சுற்றிக்கிட்டு நிற்கிது. பூவா கூட யாரும் பேசாதீங்க. கொய்யாக்காய் தேடுறான். பல்லு வளர்க்கணும் கொய்யாக்காய் இல்லைன்னு இல்லை. 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா போதுங்க, காற்று அப்படி தாங்க வீசுது. எங்கள் ஊரில் மட்டும்தான் அப்படி அடிக்குதா, இல்லை வந்துட்டு வேறு எந்த ஊர்லேயாவது அடிக்குதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு காற்றுங்க. ட்ரெஸ் காய போட முடியலை, எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே காற்றுல வந்துட்டு எதுவுமே வெளியில் வைக்க முடியலைங்க. எல்லாம் காற்று தூக்கிட்டு போயிடுதுங்க. ஜூலை மாதத்தில் தான் காற்று அடிக்கும் போலங்க, அதாங்க இந்த அளவுக்கு அடிக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கேங்க. என்ன வேலை பார்த்துருக்கேன்னா, இங்கே பாருங்க, கேமரா தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. இது வந்து மூக்குத்திங்க, ஒடிசாவில் உள்ள மூக்குத்திங்க. இது ஒடிசாவில் உள்ள பவுன். ஒடிசாவில் பவுனை பாருங்கள். இதில் வந்துட்டு இது மட்டும்தாங்க கோல்டு. கீழே இருக்குல்லங்க சொரு, அது வந்து செம்புன்னு சொல்லுவாங்களா, அதுதாங்க. எல்லாத்துக்குமே அப்படி தான் கொடுப்பாங்க. தோட்டுக்குமே வந்துட்டு செம்பு தாங்க ஒடிசாவில் வந்துட்டு கொடுப்பாங்க சொரு. அதேமாரியே இந்த இடமெல்லாம் பவுனு தாங்க. ஆனால் எனக்கு அப்படி தாங்க, கல்யாணத்தோடு எனக்கு இந்த மூக்குத்தி வாங்கி நான் மூக்குத்தி போட்டே ஆகணும்னாங்க. அதனால் மூக்குத்தி போட்டாச்சுங்க. பார்த்தா சொரு இவ்வளோ பெருசில் நிற்கிதுங்க. மூக்கில் அடிக்கடி மேலே தூக்கிக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை கலட்டலாம் ரொம்ப ட்ரை பண்ணது, கலட்டவே முடியலை. பாருங்க, கட் பண்ணிட்டேங்க, சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணாங்க. எப்படி வச்சு கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இல்லைங்க, இது கலட்டவே முடியலைங்க. இந்த சொருகு வந்து இப்படி திருகிறது கிடையாதுங்க, பிடிச்சி இப்படி இழுத்து அமுக்கி மாட்டுறதுங்க. இது வாங்க, இது வந்து யார் மாட்டி விட்டானா, அந்த ஊரில் உள்ளவங்க பத்தர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒடிசா பத்தர் தான் மாட்டி விட்டது. பாருங்கள், இதை வந்து எடுக்கவே முடியலைங்க. இவ்வளோ பெரிய சொரு எப்படி தான் மூக்குக்கு வெளியில் இப்படி நிற்கிதுங்க. அசிங்கமாக இருந்துச்சு. பார்த்தேன், எனக்கு மூக்குத்தியே வேணாம். இந்த பவுன் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் செல்லாதுங்க. நம்ம கோதுமை அலசி காய வச்சுருந்தோமா, அந்த கோதுமையில் வந்துட்டு வறுத்து பாருங்க, நான் கொஞ்சமாக அள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லாவே அப்படியே வெடித்து வறுபட்டுச்சுங்க. அதில் வந்துட்டு பாருங்கள் மாவு, அதை மிக்ஸில் அரைச்சி சளிச்சங்க. சளிச்சதுக்கப்புறம் இவ்வளோ மாவு வந்துருச்சு. இவ்வளோக்கு வந்துட்டு நம்ம ரவை இருங்க, இதில் தான் நம்ம உப்புமா செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உப்புமா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கோதுமை உப்புமா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க, அதனால் நானுமே செய்கிறேன். எங்கள் பூவாவுக்கு செஞ்சு கொடுப்பேன். ரவை பதத்தில் நம்ம அரைச்சிருக்கோம்ல, பெருசத்தில். நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கருவேப்பிலை இருக்குதுங்க, ரொம்ப காஞ்சி போயிடுச்சுங்க. இது வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து பொடி செய்ய போகிறேன். தூக்கி போடவும் மனசு இல்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, பொடி தாங்க செய்ய போகிறேன். கருவேப்பிலை பொடியெலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. சத்து உள்ள பொருள் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. இப்போ சுவயனுக்கெல்லாம் கருவேப்பிலை வந்துட்டு குழம்புல போட்டால் கூட பிடிக்க மாட்டேங்குது. இந்த இலை நல்லா ரொம்ப காஞ்சி போச்சுங்க, சருகு மாரி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்தால் முறுன்னு ஆகிடும். இது கூட பூண்டு, அப்புறம் வரமிளகா அப்படி வச்சுக்கலாம். துவையல் பண்ணி சாப்பிடலாம். துவையல் பண்ணி சாப்பிட்டா புளி வச்சு சாப்பிடணும். அதனால் எனக்கு புளி பிடிக்காதுங்க எனக்கு. அதனால் துவையல் பண்ணி சாப்பிட்டா பிடிக்காது எனக்கு. அந்தமாரி பொடி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும்.
நல்லா மொறு மொறுன்னு வறுத்துருச்சுங்க, சவுண்டு கேட்குதுல. இதில் வந்து 2 வரமிளகாய் போட்டிருக்காங்க. இதை வறுக்க மறந்துட்டேங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் 2 பூண்டு போட்டிருக்கேன், தோல் உரிக்காமல். நல்லா இது வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம துவையலும் பண்ணிக்கலாம், பொடியும் பண்ணிக்கலாம். துவையல் பண்ணுனா புளி வைக்கணும், பொடி செஞ்சுக்கலாம். புளி வச்சா எனக்கு பிடிக்காதுங்க. அடுத்து மிளகாய் வறுத்துருக்குங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இருக்கட்டும், எண்ணெயில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை பொடி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சது. இதில் வந்துட்டு வெங்காயம், அப்புறம் எண்ணெய் போட்டு, அப்புறம் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். ஒரு மிளகாய், இதில் வந்துட்டு பச்சை மிளகாய் போடலாம். நான் பச்சை மிளகாய் போடலாம். இப்போ ஒரு மிளகாய் வறுத்தேன் பாருங்கள், அந்த மிளகாயில் 1 போட்டிருக்கேன். அப்புறம் இது கூட நான் வந்துட்டு நம்ம வந்து மிக்சர் போட்டுக்கலாம். மிக்சர் இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது எல்லாமே நான் ஒடிசாவில் கற்றுக்கிட்டதுங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்கில் பிடிக்கலங்க, அந்த உருளைக்கிழங்கு பிசைஞ்சு தருவாங்கங்க வேக வச்சு, சுத்தமாக எனக்கு பிடிக்காது. இப்போல்லாம் வந்துட்டு அது நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து நம்ம சாப்பிடவுள்ள பிசைஞ்சிக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இதையுமே நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இங்கே மிளகா இருந்துச்சு, அந்த மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பார் ஊற்றிக்கிட்டு போகலாம். பீட்ரூட்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, பொரியல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்றது இல்லை. அதெல்லாம் சாம்பாரில் அதை வெட்டி போடலாம். பூவாமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பீட்ரூட்டெல்லாம். நான் எடுத்துக்கிறேன். அங்கே சாப்பிட போகலாம். இங்கே இருங்க, பூவா பண்ணுறது மாத்திரை கேட்டால் கொடுத்தேன். சரி வேலை வச்சு கிரிக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கொடுத்தேன். வேட்டில் ஒரு துணி போட்டு உட்கார படுத்துட்டு ஆனால் கூட போ, அப்படி தான் போ, அப்படியே போட்டு அப்படி தான் போ, அப்படியே போட்டு நீ இழுத்து விட்டுருப்போ. அதான் போ ஆனால் இதான் போ, நீ ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது. ஒடியா எழுத்து வேண்டாம் போ உனக்கு. ஆனா 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 சொல்லு. அவா பால்வாடி போகலாம், உன்னை பால்வாடி சேர்க்க சொல்லியிருக்காங்க. பூ ஏய் இறங்கு, என்ன போயுது இற. ஒரே குத்துதான் பாருங்க, செவ்வறு உள்ள கிரிக்கிட்டாங்க, பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்குது. பூவா முடிச்சுட்டாங்க, பூவா முடிச்சுட்டான். ஹாய் சொல்லு பூவா, பூவா ஹாய் சொல்லு. உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும் பூவா, ஹாய் சொல்லு. அவங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லு. சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சொல்லு. தூக்கத்தில் இருப்ப சொல்ல முடியல. சரி டாட்டா காமி.